ஏபிசி ஃபேமிலிஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. மார்னிங் என்ன டியூட்டி எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கேஜ் தாங்க எடுத்திருக்கோம். நைட்டே நமக்கு அட்வான்ஸ் டியூட்டி வந்துருச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ஊபர்ல தாங்க டியூட்டி எடுத்திருக்கோம். ஊபர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 hour பேக்கேஜ் எடுத்திருக்கோங்க. 5 hour பேக்கேஜ் எடுத்திருந்தோம். அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1000 சில்லற சம்திங் காமிச்சிருந்தாங்க. சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சுங்க. ஸ்ட்ரெயிட் ஒரே லொகேஷன் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அன்னைக்குமா வந்து பாத்தீங்கன்னா கோவளம் கிட்ட போற மாதிரி லொகேஷன் போட்டிருந்தாங்க. கோவளம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா புதுப்பக்கம் சம்திங் ஏதோ லொகேஷன் போட்டிருந்தாங்க. அந்த லொகேஷன் போயிட்டு ரிட்டர்ன் டி நகரே வர மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல் பிக்கப் நினைக்கிறேங்க. அதாவது கரெக்டா நம்ம இப்ப டி நகர்ல தான் இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருங்க கரெக்டா கஸ்டமர் லொகேஷன். எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல் நினைக்கிறேங்க. ஹோட்டல் கிராண்ட் நினைக்கிறேன். கிராண்ட் ஹோட்டலும் சம்திங் ஏதோ பேர் வருங்க. ஹோட்டல் கிராண்டா ஹோட்டல் ராயலோ சம்திங் ஏதோ பேர் வரும். அங்கதான் பிக்கப்னு நினைக்கிறேங்க. ஜம்மன் கஸ்டம் பிளேஸ் போக வேண்டியதான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூம் லொகேஷன்ல இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் வந்ததுங்க. கரெக்டா நம்ம ரூம் லொகேஷன்ல இருந்து 6 கிலோமீட்டர் வந்தது. சரி ஓகே அப்படியே சும்மா ஜம்மன் கிளம்பலாம் கிளம்பியாச்சுங்க. எத்தனை மணிக்கு பிக்கப் டைம் போட்டிருக்காரு கஸ்டமர்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 8:30க்கு கஸ்டமர் பிக்கப் லொகேஷன் போட்டிருக்காருங்க. 8:30க்கு போட்டிருக்காரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 8:18 போய் ரீச் ஆயிடுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 12 மினிட்ஸ் முன்னாடியே போய் ரீச் ஆயிடுவோங்க. அதனால பிரச்சனை இல்லை. கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெசேஜ் போட்டு அந்த சார் வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மெசேஜ் போட்டாச்சுங்க. அப்படியே சும்மா ஜம்மன் போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண நம்ம கஸ்டமர் கால் பண்ணலீங்க. சரி ஓகே மார்னிங் மெசேஜ் போட்டு இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டா போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணலான்ட்டு இப்ப கரெக்டா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா டி நகர் தாங்க. டி நகர்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போத்தீஸ் ஆப்போசிட்ல இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆப்போசிட்ல போத்தீஸ் ஆப்போசிட்ல இருக்கும். அப்படியே சும்மா ஜம்மன் கஸ்டமர் பிளேஸ் போனேன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் பிளேஸ் கரெக்டா 1.7 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டா 4 மினிட்ஸ்ல போய் ரீச் ஆயிடுவோம். ஓகே போங்க அண்ணன் கை போட்டாரு. நான் அப்படி விட்டுருவோங்க. அவர் போட்டோம் ஃப்ரண்ட்ல. ஓகேங்க அவர் ஃப்ரண்ட்ல கிளம்பிட்டாரு. அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. ஓகேங்க அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதான். நம்ம செல்லக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆயில் மாத்துறது வந்து பாத்தீங்கன்னா 2,20,000 கிலோமீட்டர் மாத்தணுங்க. 2,20,000 கிலோமீட்டர் மாத்தணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 25,000 கிலோமீட்டர் ஓடிட்டுருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 5,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. 5,000 கிலோமீட்டர் ஓடிச்சு சொல்றேன். அப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிப்பீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 5,000 கிலோமீட்டர் ஓடிச்சுனாவே ஒன்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏசி ஃபில்டரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃபில்டருங்க இது ரெண்டுமே ஒன் டைம் ரிமூவ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் இருக்கும். அதில் முடிஞ்ச அளவுக்கு டஸ்ட் நல்லா பிரஷ் இருந்தா பிரஷ்ல கிளீன் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா கீழே தட்டிட்டு பிரஷ்ல கிளீன் பண்ணிட்டு ஹேர் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த ஹேர் கன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் கன் கிடைச்சாலும் அந்த ஹேர் கன்ல கிளீன் பண்ணா இன்னும் பெட்டரா கிளியர் ஆகுங்க. இந்த மாதிரி ஒரு 3 வச்சு கிளீன் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணிட்டு தட்டிட்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டரா ஏசி சில்னஸ் வருங்க. எப்படி அந்த 5,000 கிலோமீட்டர் வரும்போது நம்ம சிட்டிக்குள்ள ஓட்டுறா நிறைய டஸ்ட்னால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏசி ஃபில்டரும் சரி ஹேர் ஃபில்டரும் சரிங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிட்டு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை கிளியர் பண்ணி தாங்க போடுற மாதிரி இருக்கும். 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் ரெண்டுமே நீங்க கிளியர் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் வண்டி கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. வண்டி உங்களுக்கு பிக்கப் கொஞ்சம் அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எப்படி 5,000 கிலோமீட்டர் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள அந்த ஆக்சிஜன் இழுத்து தாங்க அந்த உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே இழுத்து அந்த காத்து உள்ள இது பண்ணி தாங்க இன்ஜின் ரன்னிங் அதிகமாகும். அந்த மாதிரி காத்து இருக்கிற இடத்துல ஃபுல்லா டஸ்ட் இருக்கும்போது பாத்தீங்கன்னா டஸ்டோட இருக்க கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அதனால அந்த மாதிரி தட்டி போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏசிங்க. ஏசி வந்து பாத்தீங்கன்னா உள்ள சில்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லா டஸ்ட் அடிச்சிட்டு இருக்கும். டஸ்ட் அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சைடு சில்னஸ் காத்து இந்த சைடு சீக்கிரமா வராதுங்க. ஏன்னா சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும். ஸ்டீல் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸா இருக்கும். அதுல தான் சில்னஸ் வெளியே வரும். அந்த ஹோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் அடிச்சிருக்கும் போது நமக்கு சில்னஸ் வராதுங்க. அதனால எடுத்து தட்டிட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. நம்ம செல்லக்குட்டி எட்டியாஸுக்கு எங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் வரும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வருங்க. கோ பேசஞ்சர் கீழே அந்த கால் ரெஸ்ட் இருக்குல்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் வரும். ஏர் ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் எல்லாமே பேனட் தாங்க. இன்ஜின் ஓபன் பண்ணிட்டு பேனட் பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கஸ்டமர் லொகேஷன் வந்தாச்சு. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா லொகேஷன் போயிட்டு அங்க போயிட்டு நம்ம செல்லக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. கிளீன் பண்ணி தட்டி போட்டுருவாங்க. மெயின் ஏசி ஃபில்டர் ஏர் ஃபில்டர் கம்பல்சரி 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த்ன்றது பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு ஒரு எப்படி சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா 1 மந்த் 1 டைம் வந்து நல்லா ஃபுல் வாஷ் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாங்க. வாட்டர் வாஷ் இல்ல வாட்டர் வாஷ் எடுத்த அமௌண்ட் உங்களுக்கு அதிகமாக பட்சத்தில் 6 மந்த் ஒன்ஸ் வாட்டர் வாஷ் விட்டுட்டு 1 மந்த் 1 டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஃபுல்லா வாஷ் அதாவது நம்ம எப்படி பாத்தீங்கன்னா டெய்லி தொடச்சு தான் எடுப்போம். பட் 1 நாள் அதாவது பாத்தீங்கன்னா மந்த் ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா வந்து பாத்தீங்கன்னா கீழே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இது வருங்க ரேடியேட்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி நல்லா அடிச்சு நல்லா கழுவுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்குங்க. ரேடியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி அடிச்சீங்கன்னா அந்த டஸ்ட் நல்லா கிளியர் ஆகுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா தண்ணி அடிச்சு கிளியர் பண்ணினா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. அதனால அது மாதிரி அடிச்சு கிளியர் பண்ணீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் உள்ளதாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆமாங்க அக்கார்ட் நினைக்கிறேங்க. ஓகேங்க
அக்கார்டு ஹோட்டல் தான் பிக்கப். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க வச்சிருவோம். நிற்க வச்சுட்டு கஸ்டமர் கால் பண்ணால் உள்ளே போகலாங்க. இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கோ? பார்க்கிங் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் பண்ணிட்டு உள்ளே போய் பிக்கப் பண்ணுறதா இல்லை வெளியே வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணுறதா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. டைம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes தான் இருக்குது கஸ்டமர் டியூட்டி போட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம வந்து இப்போ கால் பண்ணிடலாங்க கஸ்டமருக்கு. கஸ்டமர் கால் கொடுத்தாச்சு. இங்கே போகுதா? ஓகே, கஸ்டமர் இங்கே போயிட்டுருக்குங்க. இன்னும் கரெக்டாக 11 minutes இருக்குங்க. 11 minutes 18 seconds. ஓகேங்க, இதில் டைமிங் ஓடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் லொகேஷன். பிக்கப் இது பண்ணுறதுங்க. அதை பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1629ங்க. 1629 பிக்கப். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ஸ்டார்ட் ஓடிபி வந்துச்சுன்னா கோ ரெண்டல் இருக்குங்களா, இங்கே ஸ்டார்ட் கோ ரெண்டல்னு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஓடிபி காட்டுங்க. ஓடிபி வந்து கஸ்டமர் வாங்கிட்டு என்டர் பண்ணிட்டா ஓகே ஆடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 time 2 time 3 time தாங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டியூட்டி கேன்சல் ஆகிடும். கரெக்டான ஓடிபி வாங்கி கரெக்டாக போடுங்க. சப்போஸ் கஸ்டமர் தப்பா சொன்னாங்கன்னா 1 time திருப்பி கரெக்டாக கேட்டு போட்டுருங்க. ஏன்னா 2-3 time தப்பா சொல்கிறாங்க பட்சம் ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிடுங்க டியூட்டி. அதனால் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக பெஸ்ட் இது பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஓடிபி மாற்றி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டியூட்டி கேன்சல் ஆகிடுங்க. கஸ்டமர் இங்கே போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் கஸ்டமர் தான் எடுக்கல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் போட்டுலாங்க. நான் வந்து விட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டாச்சு. ரீச் ஆகிட்டேன்ட்டு கஸ்டமர் தான் இன்னும் நம்ம ரிப்ளை பண்ணல. கால் அட்டன் ரிசீவ் ஆகலைங்க. சரி ஓகேங்க, வெயிட் பண்ணுவோம். இங்கே ஃப்ரெண்டில் பார்க்கிங் இருக்குன்னு பார்த்தோம். இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனால் பட் அங்கே கார் நிற்குது இருக்கா இல்லை டவுட்டாக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்ள பார்க்கிங் எப்படி ஃபுல்லாக தாங்க இருக்கும் காலையில். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பார்க்கலாங்க. இந்த வண்டி பக்கத்தில் இடம் இருக்கிற மாதிரி தோணுது. இருந்துச்சு அப்படிங்க நிற்க வச்சிடலாங்க. இருக்குதா? ஓ மை காட், இல்லைங்க. இங்கே இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் பட் இங்கே இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் திருப்புற மாதிரி தாங்க இருக்கும். ரிட்டன் திரும்ப போது லைட்டாக அப்படியே ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வண்டி அவ்வளோ வராதுங்க. இந்த ரோட்டில் வண்டி வராது. அதனால் அப்படியே கொஞ்சமாக ரிவர்ஸ் போயிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்முன்னு உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர் பிக்கப் பண்ணலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் போக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக போகுது. ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி வந்துட்டு இருக்கு. மார்னிங் வண்டி கம்மியாக தாங்க வரும். ஏன்னா மார்னிங் வந்து 8:20 தான். அதுக்கு வண்டி கொஞ்சம் இந்த கம்மியாக தான் வரும். நம்ம வந்து ட்ரிப்பே மைனஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரிப்பே வந்து மைனஸ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட்டிருக்காங்க, அங்கேயே இருங்க அப்படி மெசேஜ் போட்டிருக்காங்க. நமக்கு ஆடியோ கன்வெர்ட் ஆகுதுங்க. இந்த மாதிரி தான் கஸ்டமருக்கு கன்வெர்ட் ஆகுது வாய்ப்பு இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீச் ஆகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து ஆய் சார் அப்படின்னு போட்டு நான் வந்து ரீச் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டுருங்க. சப்போஸ் டியூட்டி எடுத்தோடனே நான் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா கஸ்டமருக்கு ஆடியோவாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நமக்கு ஆடியோவாக கன்வெர்ட் ஆகி கேட்டுங்களா அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுற பட்சம் டியூட்டி கேன்சல் ஆகாமல் நம்ம எடுக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு உள்ள போக வேண்டியதான். என்ன விட்டு ரிவர்ஸ் வந்துருக்கு அப்படின்னா ஆமாங்க, ஃப்ரெண்ட்ல போய்ட்டு அவங்க சுற்றிட்டு இருக்கும் நம்ம இங்கே ரிவர்ஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ மார்னிங் அந்த அளவுக்கு இந்த இடத்துல டிராஃபிக் ஆகாதுங்க. மார்னிங் வந்து ஆஃப்டர்நூன் வந்தால் இந்த இடத்துல டிராஃபிக் ஆகுது கம்மி தான். அதனால வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அவ்வளோ இருக்காதுங்க. அதனால அப்படியே சும்மா ஜம்மு ரிவர்ஸ் வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே சும்மா ஜம்மு உள்ள என்ட்ரா வேண்டியதாங்க. ஓகேங்க, இங்க வந்து அப்படியே ஜம்மு உள்ள என்ட்ரா வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் மாதிரி ஃப்ரண்ட்ல செக் பண்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணி செக் பண்றது, இந்த மாதிரிலாம் செக் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள அலோவ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கார் பார்க்கிங் இருக்கும். அங்கே கார் பார்க்கிங் போகிற மாதிரி இருக்காங்க. கீழே ஃபுல்லாக இருக்கு. ஃப்ரண்ட்ல கார் பார்க்கிங் போகிற மாதிரி இருக்கும். அப்படி கேட்டுலாங்க. ஃப்ரண்ட்ல பாருங்க, நான் உள்ள பார்க்கிங் இருக்கானே. கீழே ஃபுல்லாக இருக்கு. கீழே ஃபுல்லாக இருக்கு. கஸ்டமர் 5 minutes வந்துடுவாரு. அப்படி போட்டுலான்றீங்களா? சரி ஓகே, தேங்க்ஸ் மேம். ஆமாம் ஆமாம், சரி. அப்போ இப்படி சைடில் போட்டு கஸ்டமர் வர சொல்லியிருக்காரு. சரி ஓகேண்ணா. சரி ஓகே பையா. ஓகே 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 வந்துட்டாரா? ஓகேண்ணா, கஸ்டமரே வந்துட்டாரு. ஓகேங்க, கஸ்டமரே வந்துட்டாரு. அப்படியே சும்மா ஜம்மன் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டிய போட்டுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மன் ரீச் ஆயிடுச்சுங்க. எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் வாங்கிக்கிற கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. அவருடைய பிளாட் வந்து பார்க்கறது வந்திருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேளாம்பக்கங்க. கேளாம்பக்கத்துக்கும் சிறுசேரிக்கும் சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் லொக்கேஷன். அந்த லொக்கேஷன் தாங்க இருக்கும். கரெக்டாக கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:26 ஆகுது. இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடின கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. கரெக்டாக 32 கிலோமீட்டர் வந்திருக்கு. நம்ம செல்லக்குட்டி ஜம்மன் நிற்க வச்சாச்சு. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வரேன்னு சொல்லியிருக்காருங்க. ஒரு 1/2 hour to 40 minutes ஆகும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரிட்டர்ன் வந்தோடனே பிக்கப் பண்ணி பார்க்க வேண்டியதாங்க. வெறும் பிளாட் மாதிரி வாங்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே கட்டுற மாதிரியா இல்லை இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா விழா மாதிரி கட்டி தராங்கன்னு தெரியலங்க. இல்லைங்க, விழா மாதிரி கட்டினா அவங்களே விழா மாதிரி கட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிளாட் மட்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க போல இருங்க. பிளாட் மட்டும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குங்க. தெரியுதுங்களா? ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆஃபீஸுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் சேல் முடிஞ்சிட்டு இருக்குங்களா? நார்மலாக ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க.
சேல் முடிஞ்சிட்டு போயிருக்காங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்படி சேல் முடியலாம் ஓப்பன் வந்துருக்கும். சேல் முடிஞ்சிட்டு இருக்குன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பிளாட்டாக இருக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளாட்ஸாங்க. ஃபுல்லாக வந்து பெரிய பிளாட் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்துங்க வண்டலூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது கேளம்பக்கத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காடு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுங்க. அந்த ரோடு தாங்க. அதான் 2 ஃபாரஸ்ட்க்கும் சென்டரில் தான் வருது. இங்கேருந்து பக்கத்தில் எதுவும் ஷாப்பில் இல்லைங்க, கடலாம் எதுவும் கிடையாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 கிலோமீட்டர் நம்ம கேளம்பக்கம் தாங்க போனோம். கேளம்பக்கம் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஷாப் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கேளம்பக்கம் போனோம். அப்படி இல்லைன்னா சென்டரில் இந்த இடத்துக்கு போனோங்க. இந்த 2 இடங்க. இங்கேருந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேளம்பக்கம் தாங்க. கேளம்பக்கம் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த லொக்கேஷன் தாங்க மெயின். இந்த இடத்துல வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, சார் பிளாட் வாங்கியிருக்காரு கஸ்டமர். சரி ஓகேங்க, கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே இப்போ கண்டிப்பாக பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டரோ ஹேர் ஃபில்டரோ எடுத்து கிளியர் பண்ணி போட போகிறாங்க. அதான் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு செல்லக்குட்டி ஆஃப் பண்ணிடலாங்க. ஓகேங்க, ஏசி ஆஃப் பண்ணியாச்சு. கிளாஸ் இறக்கிடலாங்க. கிளாஸ் இறக்கியாச்சு. கிளாஸ் இறக்கணும்னு நம்ம செல்லக்குட்டி ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ ஏசி ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறோம். ஏசி ஃபில்டர் எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 லாக் மாதிரி வரும். உங்களுக்கு தெரிஞ்சுதான் இது 2 லாக் மாதிரி வரும். இந்த 2 லாக் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி ஷேக் பண்ணி எடுத்தால் வந்துருங்க. வந்தோடனே அப்படியே அங்கே கீழே வச்சுலாம். வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தாங்க ஏசி ஃபில்டர் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடலாம். ஏசி ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு தெரியல உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி வருதுன்னு. ஓ மை காட், ஃபுல்லாக ஐயோ சே, இந்த அளவுக்கு எப்படி ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஒயிட் கலரில் இருக்கும், இப்போ என்ன கலரில் இருக்குது. ஓய்யோ என்னடா இது இந்த மாதிரி இருக்குது, தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஃபுல் டஸ்ட்டுங்க. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா நம்ம வெளியே வச்சுருவோம். வெளியே வச்சுட்டு கீழே போடுவோமா? கீழே போட்டுருவோங்க. ஓகேங்க, கீழே போட்டாச்சு. டஸ்ட் மொத்தத்துக்கு இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேனட் ஓப்பன் பண்ணிடலாங்க. பேனட் ஓப்பன் பண்ணியாச்சு. பேனட் ஓப்பன் பண்ணி பேனட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிடலாங்க. என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பேனட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இருக்கிற வந்து ஹேர் ஃபில்டர் ஐடி ஹேர் ஃபில்டர் தட்ட போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு பேனட் ஓப்பன் பண்ணிடலாங்க. பேனட் ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே ஃப்ரண்ட்டில் போய் பேனட் ஓப்பன் பண்ண வேண்டியதாங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்து பேனட் ஓப்பன் பண்ண வேண்டியதான். பேனட் ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே சும்மா ஜம்முன்னு லாக் போட்டுடலாங்க. பேனட் லாக் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுங்க. ஹேர் ஃபில்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேட்டரி பக்கத்தில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 லாக், ஒரு லாக் ரிலீஸ் பண்ணியாச்சு, 2வது லாக் ரிலீஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்கி அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபில்டர் வந்துடும். ஹேர் ஃபில்டர் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹேர் ஃபில்டர் எடுத்துக்க வேண்டியதாங்க. இதுதாங்க ஹேர் ஃபில்டர். அப்படியே தனியாக எடுத்துக்க வேண்டியதான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் தெரிஞ்சுங்களா, இந்த மாதிரி ஒயிட்டில் இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக டஸ்ட்டாக மாட்டிருங்க. அவ்வளோதாங்க, இது 2த்தையும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்படியே போய் லாங்கில் கொஞ்சம் தட்ட வேண்டியதாங்க. இங்கே தட்டினா டஸ்ட்டு வரும். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிடலாங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு இங்கே தட்ட வேண்டியதாங்க. ஓகே, இங்கே தட்டுவோங்க. ஓகேங்க, இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த கல்லில் தட்டிடலாங்க. 7. ஓகேங்க, இப்போ தட்டினா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டஸ்ட் வருதுன்னு. தெரியுதுங்களா? எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இங்கே உங்கள் இப்போ இங்கே டஸ்ட் எதுவும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இது நம்ம தட்டும் போது இந்த டஸ்ட் அப்படியே தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு டஸ்ட் இருந்தால் எப்படிங்க ஏசி சில்னஸ் வரும்? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தட்டிடணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக தட்டிடணும். தட்டினா கொஞ்சம் கிளியர் ஆகிடும். அப்போ திருப்பி இந்த சைடு ஏசி ஃபில்டர் ஃபஸ்ட்டு தட்டிடுவோம். ஏசி ஃபில்டர் தட்டிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஹேர் ஃபில்டர் தட்டிடலாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஹேர் ஃபில்டர் தட்டுவோம். ஹேர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்படி தட்டணுங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த ஜஸ்ட்டு வர்றதுலேருந்து அதாங்க இந்த மாதிரி நல்லா தட்டியிருந்தாங்க. இன்னும் நம்மகிட்ட கன்று ஹேர் கன் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹேர் கன் இல்லை, ஹேர் கன் இல்லாதனால நமக்கு பிரச்சனை. ஹேர் கன் இருந்துச்சு இன்னும் நல்லா பெட்டராக கிளியர் பண்ணலாங்க. ஓகேங்க, இந்த மாதிரி நல்லா சைட்லேயும் தட்டிடலாங்க. ஓகே, நல்லா இந்த மாதிரி தட்டிடுவோம். கீழே தட்டியாச்சு. திருப்பி இதுவும் அதே மாதிரி தட்டிடலாங்க. ஓகேங்க, சைட்லேயும் தட்டிடுவோம். தட்டியாச்சு. இப்போ அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. ஜஸ்ட் ஒரு 2 minutes ஒர்க்கு, அவ்வளோதாங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு 2 minutes ஒர்க்குங்க, முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எப்போ சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது புதுசாக மாற்றிடணுங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5,000 கிலோமீட்டர் தட்டி போட்டால் நம்ம இன்னும் 5,000 கிலோமீட்டர் ஓட்டலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு வந்து நம்ம ஹேர் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபிட் பண்ணிடலாங்க. ஏர் ஃபில்டர் ஜஸ்ட் அப்படியே உள்ளே வச்சுட்டு கரெக்டாக உட்காந்துட்டு இருக்கா, சீட்டிங் கரெக்டாக இருக்கா அப்படி பார்த்துக்கணுங்க. சீட்டிங் கரெக்டாக இருக்கா, ஓகேங்க. அந்த சீட்டிங் செக் பண்ணியாச்சு. அப்படியே சும்மா ஜம்மு இப்போ லாக் பண்ண வேண்டியதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே அழுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த லாக்குங்க, இந்த லாக் கொஞ்சம் கரெக்டாக குறைக்கணுங்க. ஓகேங்க, அவ்வளோதான் கரெக்டாக உட்காந்துட்டு. இப்போ இந்த லாக்கை அழுத்தி விட்டுருணுங்க, அவ்வளோதாங்க. இந்த லாக் அழுத்தியாச்சு. நெக்ஸ்ட் ஏசி ஃபில்ட்ரு. நெக்ஸ்ட் வந்து ஏசி ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோ பேசஞ்சர் இங்கே தாங்க, அவ்வளோதாங்க. ஜஸ்ட் ஏசி ஃபில்டரை இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ண வேண்டியதாங்க. ஈஸி தாங்க, ஜஸ்ட்டு எப்போவுமே ஈஸியான ஒர்க் தான். அப்படியே சும்மா ஜம்மு உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் உள்ளே போய்ட்டோன்னா இந்த லாக்கை எடுத்து அப்படியே சேம் அதே மாதிரி எப்படி இருந்ததோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சிங்க. ஜஸ்ட் ஈஸி, அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. சரி ஓகேங்க, நம்ம கஸ்டமர் வந்து நெக்ஸ்ட்டு பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட்டு போப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் நெக்ஸ்ட் ட்ராப் பண்ணிச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவில் தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம் கஸ்டமரை. அதை பார்த்தீங்கன்னா நம்ம இதுங்க கிளம்பக்கம் கோவில் தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம். ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு கஸ்டமரை. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங்கில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. வந்தோடனே சும்மா ரிட்டன் கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10:13 ஆகுதுங்க. நம்ம செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வரும் நட்டுருவோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடினு பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். கஸ்டமர் சரி ஓகே சார் இந்த ஆச்சரியம் கோயில் நிறுத்துங்க, பக்கத்தில் பிளாட் பக்கத்தில் இருந்தது, நிறுத்துங்க சார் சொன்னாங்க. சரி ஓகே நிறுத்தியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முனுங்க நேரில் நிறுத்திடலாங்க செல்லக்குட்டியை. இங்கே ஆலாமரமா, ஆமாங்க ஆலாமரம் இருக்குங்க. அப்படியே ஆலாமரத்துக்கு கீழே ஜம்மு நேரில் நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சுட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. நல்லா இருக்குங்க கோவில், ஒரு சின்ன மலை மேலே இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கீழே ட்ராப் பண்ணிட்டோம். சரி ஓகேங்க, நம்ம செலவு நிற்க வச்சிரும். ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் அங்கே வந்து பிக்கப் பண்ண வந்தாச்சுங்க கோயிலான இருந்து. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்தாச்சுங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டா பக்கத்தில் தாங்க இருக்கும். ராயப்பேட்டா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணி இருக்கும். ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்க்கிங் போக வேண்டியதாங்க. அதாவது அமித் சம்திங் ஏதோ பேர் இருந்ததுங்க, அமிர்தாவோ அமிர்தியோ அமித் ஏதோ பேர் வந்ததுங்க. சாரிங்க தனியாக நம்ம பார்க்கல, அந்த நேம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ பெரிய இதுவும் நினைக்கிறேங்க, ஏதோ ஆஃபீஸ்னு நினைக்கிறேன், பெரிய ஆஃபீஸ்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, அதான் கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கிங் இங்கே தாங்க பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ பார்க்கிங்னு இருக்காரு, பட் இதுதான் பார்க்கிங் போல இருக்குங்க. ஓ ஃபார்ச்சுனர் அமெரிக்கா கூடியோ, ஃப்ரெஞ்சு அமெரிக்கா கூடிய நினைக்கிறேங்க. ஆமாங்க, ஓகேங்க. பார்க்கிங் தான் சொல்லியிருக்காரு. அப்படியே அந்த இது பக்கத்தில் போட்டு வேண்டியதாங்க. ஃபார்ச்சுனர் பக்கத்தில் ஃபார்ச்சுனர் பார்த்து ஜம்மு நம்ம செலவிட்டு நிற்க வச்சிட வேண்டியதான். நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்தோடனே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. ஓகேங்க, ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி நிற்க வேண்டியதாங்க. ஓகே 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 ஓகேங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஒட்டின மாதிரி நிற்க வச்சிடணுங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிடலாம். ஃப்ரண்ட்டில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஒட்டின மாதிரி கிட்ட வந்துடலாங்க. ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு ஒட்டின மாதிரி கிட்ட நிற்க வச்சிட வேண்டியதாங்க. ஓகே 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 ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்மு நீங்கள் நிற்க வச்சிடும். நிற்க வச்சுட்டு ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ஃப்ளாக். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃப்ளாக் தான் நினைக்கிறேங்க. அப்படியே தோணுது, தெரியலைங்க சரியா நமக்கு. சரி ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக ரெடி பண்ணுறாங்க. இதில் பார்க்கிங் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம செலவு நிற்க வச்சிருக்கோம். நிற்க வைக்கும் போது பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிரைவர்ஸ் டாய்லெட்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க ஒரு பார்க்கிங் இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய கம்பெனி நினைக்கிறேங்க. அப்படி சும்மா ஜம்மு நிற்க வச்சிருக்கோம். சரி ஓகேங்க, நல்ல விஷயங்க. இந்த மாதிரி தாங்க எல்லா பார்க்கிங் கம்பல்சரி இருக்கணும். டிரைவர்ஸும் டாய்லெட் கம்பல்சரி இருக்கணுங்க. ஏதாவது கம்பெனி போனாலும் எல்லாத்தையும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் போனாலும் இருக்குங்க. இங்கே அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா பெட்டராக இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம செலவிட்டு வந்து நிற்க வச்சிருக்கோம். பக்கத்துலேயே வந்து நாங்கள் உட்கார ரெஸ்ட் எடுக்க இடம் இருக்குது. அப்படி சும்மா ஜம்முன்னு உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக. கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுப்பு போக வேண்டிய பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மன் கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிட்டன் சேம் ஹோட்டலே ட்ராப் பண்ணியாச்சுங்க. அதாவது அங்கேருந்து பிக்கப் பண்ணோம். பிக்கப் பண்ணி வந்து ஹோட்டலே ட்ராப் பண்ணியாச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:30க்கு முடியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 12:51 டியூட்டி கரெக்டாக என் பண்ணிட்டாருங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1928 ரூபாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா டோல் கேட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1878 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது கிலோமீட்டருக்கு வந்த அமௌண்ட்டுங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக 80 கிலோமீட்டர் ஓட்டுருங்க. கரெக்டாக 80 கிலோமீட்டர் ஓட்டு இருக்கும். அப்படியே சும்மா ஜம்மு டியூட்டி பண்ணி ஆச்சு. அப்படியே ஃப்ரண்ட்டில் போய் வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஃப்ரண்ட்டில் போய் வெயிட் பண்ணால் டியூட்டி வர வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்ட்டில் போயிட்டு நம்ம ஃப்ளைஓவர் கீழே நல்லா இருக்குங்க. இடம் இருக்கா பார்க்கலாம். இடம் இருக்கும், ஆனால் பட் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கிங் போட வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாங்க.
சப்போஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவு நிற்க வச்சலாம், கொஞ்சம் நேரமாகவும் இருக்கும். வெயிட் பண்ணி வேறு டியூட்டி எடுக்கலாங்க. ஏன்னா 1 o'clock தான் ஆக போகுது. இதுக்கப்புறம் டியூட்டி பேக்கேஜ் வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டியூட்டி வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கே கொஞ்சம் நேரம் இருக்குது. பார்க்கிங் இருக்கா? பார்க்கிங் சூப்பர், வெரி குட், தேங்க்யூ. ஓகேங்க, இங்கே பார்க்கிங் இருக்குது. அப்படியே சும்மா பார்க்கிங் போட்டாச்சு. இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கடை இருக்குங்களேங்க, ஆப்போசிட்டில் ஷாப் இருக்குங்களே. இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குங்க, ஹோட்டல் பார்க்கிங் போடுவாங்க. இது பக்கத்துலேயே இடம் இருக்குங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபுல்லாக நல்லா இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்க்கிங் போடுவாங்க. நம்ம கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு, பார்க்கிங் போட்டுங்க. பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. சரி, ஓகே ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் டியூட்டி எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்மன் போக வேண்டிய பண்ணுறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டியூட்டி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 hour பேக்கேஜுங்க. 3 hour பேக்கேஜ் எடுத்திருக்கோம். எங்க பிக்கப்னு பாத்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர் போற ரூட்ல பிக்கப்புங்க. அதாவது மயிலாப்பூர் போற ரூட்ல பிக்கப். நம்ம லொகேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 3.5 கிலோமீட்டர்ல பிக்கப்புங்க. கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசியாச்சு. ஊபர்ல தாங்க எடுத்திருந்தோம் 3 hour பேக்கேஜ். கஸ்டமர்கிட்ட சார் ஆன் த வே வந்துட்டு இருக்கு சார், இன்னும் ஒரு 5 minutes வந்து ரீச் ஆயிடும் சார் அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓ மை காட், இன்னும் 2 3 4 ஓ மை காட் 4 3 2 ஓகேங்க, கிராஸ் பண்ணிடலாங்க. ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மன் கிராஸ் பண்ணியாச்சு. ஏன்னா சிங்கிள் டைமிங் பார்த்துருங்க 4 3ன்னு. ஆனால் இங்கே மிஸ் பண்ணிட்டேங்க. இங்கே கொஞ்சம் லெஃப்ட் ஏறி ரைட் கட் பண்ணி தான் ஈஸியாக எடுத்துடலாம். பட் இவங்க எதுக்கு நிற்கிறான்னு தெரியலைங்க. ஓ மை காட், இவ்வளோ சீக்கிரமாக வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டாங்க. சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஸ்டமர் லொகேஷன் வந்து தெரியும் போய் ரீச் ஆகும். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் வந்து தெரியும் 5 minutes போய் ரீச் ஆகிடுவாங்க. 1.6 கிலோமீட்டருக்கு 5 minutes போய் ரீச் ஆகிடுவோம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணி பேசியாச்சுங்க. சார் அந்த வே சார் வந்துட்டு இருக்க சொல்லியாச்சு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜெமினி ஃப்ளைஓவருங்க. கரெக்டாக ஜெமினி ஃப்ளைஓவர் தான் நின்றுட்டு இருக்கோம். கஸ்டமர் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாச்சு வந்துட்டு இருக்குன்னு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சார் லொகேஷன் வந்து வெயிட் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம காலையிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்லேருந்து ஓட்டின கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 83 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. மார்னிங்லேருந்து கரெக்டாக 83 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour பக்கம் வெயிட் பண்ணியிருந்தோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:25 2:26 2:30 பக்கம் ஆகிடுங்க. எப்படி நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணுறதுக்கு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம 1:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய டியூட்டி எண்ட் ஆகுது. நம்ம வந்து 1 o'clock எண்ட் பண்ணணும் டியூட்டியை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours பக்கமாக. ஆமாங்க, 1 hour + 1.5 hours பக்கம் வெயிட் பண்ணியிருக்கோங்க. ஆமாங்க, 1.5 hours வெயிட் பண்ணியிருக்கோங்க. வெயிட் பண்ணி தான் இந்த டியூட்டி எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1:30க்கு டியூட்டி முடிதால. பட் நம்ம டியூட்டி வந்திருக்கோம். என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க. ஏன்னா பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நமக்கு வரலைங்க. இப்போ மட்டும் நம்ம ஒரு 3-4% கூட வந்துச்சு. 21 மேலே வந்துருச்சு. நம்ம பிளாட்டினம் இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பேக்கேஜாக ஓடிட்டு இருக்கோம். அதனால நமக்கு ஈஸியாக பேக்கேஜ் வர வாய்ப்பு இருக்குங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த அக்செப்ட் ரேட்டிங் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணோம்னா, ஏன்னா கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணோம்னா பிளாட்டினமும் வந்துடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ரேட்டிங்கும் வந்துடுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேக்கேஜ் மட்டும் தான் ஓட்டுறதுனால கம்பல்சரி நம்ம பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொடுப்பாங்க. பேக்கேஜ் சூப்பர் பேக்கேஜ் தருவாங்க. ஆனால் பட் நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் கரெக்டாக அமைஞ்சு ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டுங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ரேட்டிங்க. அது அக்செப்ட் ரேட்டிங் மட்டும் கொஞ்சம் ஏற்றணுன்ற பட்சத்தில் நம்ம கையில் பிளாட்டினமும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்குங்க. அக்செப்ட் ரேட்டிங் கொஞ்சம் ஏற்றிட்டுனா எல்லாமே இருக்குங்க. நல்லா ஒரு ஏர்ன் பண்ணலாம். நல்ல ஒரு நமக்கு டியூட்டி வேறு மாதிரி வரவங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குள்ளே நம்ம அக்செப்ட் ரேட்டிங்கை ஏற்றணும்னு ஒரு பிளான் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எஃபைட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ரேட்டிங் ஏற்றிடணுங்க. அந்த பிளானில் தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி எப்போ வந்தாலும் எடுத்து ஓடிட்டு இருக்கோம். கரெக்டாக ஒரு பிளான் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டோம்னா மார்னிங்லேருந்து பேக்கேஜ் சின்ன பேக்கேஜ் வந்து எடுத்து ஓட்டி அக்செப்ட் ரேட்டிங் ஏற்றணும். நைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆஃப்லைன் வந்துடணுங்க. ஏன் வெற்றி 7 o'clock வந்து ஆஃப்லைன் வந்துடணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு மேலே பேக்கேஜ் வருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வரதுக்கு முன்னாடி நிறைய டியூட்டி வருங்க. நிறைய டியூட்டி பிக்கப் ட்ராப் டியூட்டி நார்மலாக கோ ஷடான் ப்ரீமியர் கோ ரெண்டல் வந்துங்க. அது ஊபர் கோ ஷடானு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊபரில் கோ ப்ரீமியர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டோம். எடுக்காத போது அக்செப்ட் ரேட்டிங் கம்மியாயிடும். அப்படி அதை எடுத்தால் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணுனா அப்போ நார்மல் டியூட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு நார்மல் டியூட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எந்த டியூட்டியை ஓட்டுறோம் நம்ம தான் முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி தாங்க இதில் பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் ஓட்டணும், அவுட் ஸ்டேஷன் வெயிட் பண்ணி எடுக்கணும். இப்போ பிரீமியர் டியூட்டி ஓட்டினா பிரீமியர் டியூட்டி வெயிட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் பேக்கேஜ் வெயிட் பண்ணி எடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி பிரிச்சுருவாங்க. இந்த வண்டி இந்த இதாக ஓட்டுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் பட் அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிக்கப் ட்ராப் டியூட்டி வருங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி அவைலபிளாக இல்லை, அதிகமாக கோ ஓடுற வண்டியில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல கோ டியூட்டி அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கும்போது நமக்கு அக்செப்ட் ரேட்டிங் கம்மியாகும். அதனால் நமக்கு கரெக்டாக கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 o'clock பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் நிறைய வண்டி புக்கிங் முடிஞ்சிட்டு அந்த டைமில் வெயிட் பண்ணும்போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கோ டியூட்டி நிறைய அடிக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 o'clock ஆஃப்லைனில் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இது அட்வான்ஸ் டியூட்டி வந்தால் எடுத்து ஓட்டலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம ஆன்லைனில் வரது ஒஸ்ட்டுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா
எப்படி சொல்கிறது, நமக்கு அந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் கம்மி ஆகிடுங்க. பர்சன்டேஜ் ஏறிட்டு போய் கம்மி வரலாங்க. பர்சன்டேஜ் ஏறிட்டு வந்தால் 110 வந்தாலும் 1 விட்டுலாங்க. ஆனால் பர்சன்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது வரக்கூடாதுங்க. இன்னொரு விஷயம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது பண்ணலைங்க. அங்கே ஃப்ளைஓவரில் ஏறணும், கீழே போகணும், நமக்கு இது பண்ணல. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிட்ட உங்கள் ஜூம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வந்து எம்டியாக டம்மியாக தெரியும். உங்களுக்கு அந்த சைடு டம்மியாக தெரியுதுங்களா, ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டார்க்காக தெரியும். அந்த மாதிரி ஒயிட் டார்க்காக தெரியுமா, அப்போ ஓகே லெஃப்ட் கீழே சர்வீஸ் ரோடில் போகணும் அப்படின்னு நம்மளே கெஸ் பண்ணிடணுங்க. அதுதாங்க டிஃப்ரெண்ட், வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது டேக் ஃப்ளைஓவர் அப்படின்னு இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போனோம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்தது. இந்த கீழே போகிறது சில பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சில இடத்துல அப்டேட் ஆகும், சில இடத்துல அப்டேட் ஆகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ மார்க் பார்த்து தாங்க போனோம். இந்த ஹீரோ மார்க் எந்த சைடு டார்க் ஒயிட் இருக்கோ அந்த ரூட் தாங்க நம்ம போனோம். நிறைய ஹீரோ மார்க் காட்டுவாங்க. இப்போ இதில் உங்கள்கிட்ட நிறைய ஹீரோ மார்க் காட்டுவாங்க. அதில் வந்து டம்மியான ஹீரோ மார்க்கும் அதில் இருக்குங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன், சாரிங்க. இப்போ தெரியுதுங்களா, இந்த டம்மி ஹீரோ மார்க் தெரியுதுங்களா, டம்மி ஹீரோ மார்க் மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து டம்மியாக இருக்க ஹீரோ மார்க் மாதிரி இருக்கும். அந்த டம்மியாக இருக்க ஹீரோ மார்க் வந்து நம்ம யூஸ் பண்ண விடாது. அந்த டார்க் ஒயிட் இருக்குங்களா, அதை யூஸ் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டார்க் ஒயிட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அது கரெக்டான ரூட்டாக கூப்பிட்டு போங்க. அதனால் சப்போஸ் யாராவது புதுசாக வந்திருக்கீங்க பட்சத்தில் அது மாதிரி யூஸ் பண்ணிங்க, பெட்டராக இருக்குங்க. சிக்னலில் போட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடாது. அப்படியே பார்க்கிங் லைட்டை போட்டு அப்படியே நிறுத்திடுவாங்க, அவ்வளோதாங்க. ஏன் வெட்டி டக்குன்னு பார்க்கிங் லைட் போட்டு யோசிப்பீங்க. ஏன் டக்குன்னு பார்க்கிங் லைட் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்தோம். ஸ்பீடாக வரும்போது பின்னாடி ஸ்பீடாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம டக்குன்னு பிரேக் அடிக்கிறது அவங்க கெஸ்ஸிங் தெரியாதுங்க. டக்குன்னு பார்க்கிங் லைட் போடும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் வருங்க. அதனால தான் நம்ம டக்குன்னு பார்க்கிங் லைட்டை போட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணி நிறுத்தினது. ஏன்னா நிறைய பேர் 2 வீலர் பார்த்துருப்பீங்க, சிட்டியில் 2 வீலர் கூட சிக்னல் போட்டோன்னே மேலே ஹேண்ட் சிம்பிள் காட்டுவாங்க, கை சிம்பிள் காட்டுவாங்க. நம்மளால ஹேண்ட் சிம்பிள் காட்ட முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிங்க. எப்பயுமே கண்டிப்பாக இந்த சிக்னலுக்கு மட்டும் இல்லைங்க, ஹைவேஸில் போகும்போது யூஸ் ஆகுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் போகும்போது திடீர்னு ஒரு மாடோ நாயோ ஆடோ ஏதோ ஒரு குறுக்க வந்துடுங்க. குறுக்க வரும்போது இப்போ பெரிய லாரி நீங்கள் ஓட்டுற பஸ்ஸில் பின்னாடி ஒரு கார் வருதுன்னா அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வருதுன்னு தெரியாது. நீங்கள் பிரேக் அடிச்சுட்டு டக்குனு இடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பட்சத்தில் நீங்கள் சடனாக பிரேக் அடிக்கிறீங்கன்னா பார்க்கிங் லைட்டை போட்டு சடனாக பிரேக் அடிங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங், அவங்க காலம் பிரேக்கு போகுங்க ஆட்டோமேட்டிக்காக. அதனால் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷம் முன்னாடி அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்களும் கொஞ்சம் வண்டி ஸ்லோவாக நிறுத்துவாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆகிறத பற்றி தவிர்க்கலாங்க. இந்த ஒரு ஹெல்ப், இந்த பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாரும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் காரே ஓட்டினாலும் சரிங்க, கம்பல்சரி டக்குன்னு ஒரு பார்க்கிங் லைட்டை போட்டு பிரேக் பண்ணுங்கள். ஏன்னு பின்னாடி ஒரு 2 வீலர் வந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எனக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் லைட்டு போடும்போது அவங்க கெஸ் ஆவாங்க, ஓ வண்டி ஏதோ இஷ்யூ நிறுத்துறாரு அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறுத்த வாய்ப்பு இருக்குங்க. அந்த பட்சத்தில் வந்து ஆக்சிடென்ட் தவிர்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஸ்பீடாக போய் டக்கு பிரேக் அடிக்கும் போது பார்க்கிங் லைட் யூஸ் பண்ணிங்க ஃபேமிலிஸ். சரி, ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து கஸ்டமர் லொகேஷன் கிட்ட வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 230 மீட்டர்ஸ் இருக்குங்க. கரெக்டாக 230 மீட்டர்ஸ் இருக்குது. 1 மினிட்ல போய் ரீச் ஆயிடுவோங்க. கரெக்டாக கஸ்டமர் லொகேஷன் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல போய் ரீச் ஆயிடும். ரீச் ஆகிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதாங்க. சிக்னல் போட்டாங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே சும்மா ஜம்முன்னு கிராஸ் பண்ணி எஸ் ஆக வேண்டியதாங்க. ஓகேங்க, கிராஸ் பண்ணியாச்சு. கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போய்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. அண்ணா ஆட்டோக்காரண்ணே கொஞ்சம் விட்டுருங்க. இல்லை அவர் போயிட்டோங்க. ஓகேங்க, அவர் போனோடனே நம்ம பாடி லெஃப்ட் எடுத்துலாங்க. நம்ம வந்து தனியாக ஹோட்டல் தான் பிக்கப் நினைக்கிறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சவேரா ஹோட்டலில் பிக்கப் எடுத்தோம். ஆமாங்க, இங்கே இருக்குது சவேரா ஹோட்டல். நேற்று சவேரா ஹோட்டலில் பிக்கப் எடுத்தோம். இப்போ வேறு ஹோட்டல் ஃப்ரண்ட்டில் ஏதோ பிக்கப் போல இருக்குங்க. அந்த மாதிரி தான் லொக்கேஷன் காட்டுது. ஆமாம், இன்னொரு ஹோட்டல் இருக்குங்க, மேரேஜ் ஆளோடு இருக்கும். இந்த ஹோட்டலுக்குள்ளே தான் பிக்கப் அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் காட்டுதுங்க. நம்ம வந்து ஹோட்டலுக்குள்ளே தாங்க போனோம். ஆமாங்க, கார் போயிட்டுருக்கு. அவர் போனோன்னு அப்படி உள்ளே போயிடலாங்க. இதுக்குள்ளே தான் கஸ்டமர் லொக்கேஷன் காட்டுது. கஸ்டமர் எங்கே இருக்காது தெரியலைங்க. கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணிடலாங்க. ஓகேங்க, உள்ளே தான் ரைட்டில் இருக்கிற மாதிரி கஸ்டமர் இருக்கிற மாதிரி காட்டுது. நம்ம வந்து கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க ரைட்டில் இருக்காரான்ட்டு. ஓகே, கஸ்டமர் கால் கொடுத்தாச்சு. இங்கே ரைட் காட்டுது. ஹலோ, ஓ இவரு தானே கஸ்டமர். ஓகேங்க, கஸ்டமரை பார்த்தாச்சு. அப்படியே தமிழ் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. கஸ்டமர் வந்து அவர் தாங்க. பார்த்தாச்சு கஸ்டமரை. கஸ்டமர் பார்க்கிங் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துகிட்டு வரேன். பேக் எடுத்து பேக் உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்க்கிங் போட்டலாங்க. ஜம்முன்னு இங்கே பார்க்கிங் போட்டு வெயிட் பண்ணுவோம். கஸ்டமர் பேக் வைக்கிற சொல்லியிருக்காரு. பெஸ்ட்டாக இங்கே வந்து கிளம்ப வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே நிற்க வச்சுருவோம். நிற்க வச்சுட்டு கஸ்டமர் வந்தோடனே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ணிட்டு பறக்க வேண்டியதாங்க. கஸ்டமர் ஓடிபி சொல்லிட்டாரு, அதனால் பிரச்சனை இல்லைங்க. ஓடிபி இல்லைன்ற பட்சம் நம்ம நிற்கிறது வேஸ்ட்டு. கஸ்டமர் ஓடிபி சொல்லிட்டோம்னா நம்ம அப்படியே வெயிட் பண்ணலாங்க. அவங்க தான் கஸ்டமர் பேக் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காரு. நம்ம அப்படியே ஃபுல்லாக ரிவேஸ் போயிடலாங்க. என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னா, ஆமாங்க நான் வந்துட்டு ஃபுல்லாக ரிவேஸ் வந்துட்டு இருக்கு. அங்கே வெயிலாக இருக்குது, இங்கே வந்து கொஞ்சம் நேலாக இருக்குது. அப்படி நேரம் வந்தாச்சுங்க. இவர் தாங்க கஸ்டமர். சரி, ஓகேங்க. கஸ்டமர் என்ன ஆச்சு தெரியலையே. ஓ, இன்னொரு வண்டி புக்கிங் போட்டுருக்காங்களோ தெரியலைங்க. சரி, ஓகேங்க. நம்ம செலவுடைய நிற்க வச்சிடும். நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த ரைட் எடுக்க முடியுமா? ஓ, எல்லாருமே இந்த ரோடு தான் போகணுமோ? ரொம்ப இடைஞ்சல நிற்க வச்சிருக்காங்க. இப்போ இந்த வண்டி நிற்குது. இந்த வண்டி எப்படி எடுக்க முடியும்? அந்த வண்டி இருக்குது. இவர் எடுக்கணும்னா இந்த வழியில் மட்டும் தான் போகணும். இந்த வழியில் ஒரு வண்டி எடுத்து விட்டாங்கன்னா நம்மளும் மாட்டிப்போம், அவங்களும் மாட்டிப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல வண்டி விடாத மாதிரி நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கணும். உட்காந்துட்டு சொல்லணுங்க,
ஏன்னா எங்கள் நகராக இருக்குது அங்கே உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல ரைட் எடுக்கணும்னா நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவர் கஷ்டங்க, இவர் பாவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு எப்படி இன்னும் 5 to 10 minutes வரணும்னு சொல்லியிருக்காரு. வந்தோடனே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்பலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போட்டிருக்கா லொக்கேஷன் செக் பண்ணி பார்த்துலாங்க. எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேத்பட் கிட்ட போட்டிருக்காருங்க. சேத்பட் கிட்ட போட்டிருக்காரு. அங்கே போயிட்டு ரிட்டர்னிங் வர மாதிரி இருக்குமா இல்லை ஏர்போர்ட் வருமா தெரியுமா தெரியலைங்க. ஏர்போர்ட் போகாரா இல்லை இங்கே வருவான்னு தெரியல. சேத்பட்லேருந்து கோடம்பாக்கம் போகிற கோடம்பாக்கம் கிட்டங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண வந்தாச்சுங்க. கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் தாங்க இருக்கும். டி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஸ்வீட் வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஏதாவது ஒரு ஷாப் நிறுத்த சொல்லுவார். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வரும்போது அந்த வந்துட்டே இருக்கும்போது கரெக்டாக கிருஷ்ணா ஸ்வீட் கிடச்சிதுங்க. சரி ஓகே, கிருஷ்ணா ஸ்வீட் நிறுத்தி ஆச்சுங்க. ஜம்முன்னு கஸ்டமர் கிருஷ்ணா ஸ்வீட் தான் நிறுத்திருக்கோம். ரிட்டர்ன் ஜம்மு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. காலேருந்து எவ்வளோ கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் ஓடிருங்க. அங்கேருந்து ஒரு 3 or 4 கிலோமீட்டர் வந்துருப்போம் நினைக்கிறேன். வந்தோடனே கஸ்டமர் கரெக்டாக சொன்னார். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதாங்க நம்ம கஸ்டமர் போட்ட லொக்கேஷன் தாங்க. கோடம்பாக்கம் கிட்டங்க. கோடம்பாக்கம் கிட்ட போயிட்டு கஸ்டமர் அந்த லொக்கேஷனில் போயிட்டு உடனே திருப்பி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் ட்ராப் சொல்லியிருக்காருங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு அந்த லொக்கேஷன் இருந்து கரெக்டாக 14 நிமிட்ஸ் காட்டுது. கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அந்த லொக்கேஷன் ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அங்கே வந்து பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்தாச்சு. நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கஃபேங்க. மெட்ராஸ் கஃபே வந்து ட்ராப் பண்ணியாச்சு. கிலோமீட்டர் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 94 கிலோமீட்டர் வந்துருக்கு. என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 3:16ங்க. 3:16 ஆகுது. ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஏர்போர்ட் சொல்லியிருக்காரு. மெட்ராஸ் கஃபே நிறுத்தி சொன்னால் நிறுத்தியாச்சு. அதை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது கரெக்டாக கோடம்பாக்கம் ரோடு தாங்க இருக்குது. டி நகர் கோடம்பாக்கம் இந்த ரோடு தாங்க வருது. சரி ஓகேங்க, ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தாங்க ட்ராப் பண்ணியிருக்கோம் கஸ்டமரை. ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஊபரில் பார்த்தீங்கன்னா 925 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது 925 கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஜம்முன்னு கிளம்பியாச்சு. என்னென்ன ஆன்ல வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊபர் ஆன்ல வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஓலா ஆன்ல வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேபிட் ஆன்ல வச்சிருக்கோங்க. செக் பண்ணி பார்ப்போங்க அடிக்குதான்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் காலேருந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா 109 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. 109 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் கிளம்ப வேண்டியதாங்க. இன்னும் டியூட்டி எதுவும் வரல. அதனால் சரி ஓகே செகண்ட் ஃப்ளோர் கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. ஃப்ரீயாக தாங்க இருக்குது, பரவாயில்லைங்க. அப்படியே சும்மா ஜம்மு ரைட்டு போயிடலாங்க. ரைட்டு கிளியராக இருக்குது. அப்படியே சும்மா ஜம்மு ரைட்டு கிராஸ் பண்ணி போயிடலாம். சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு மேலே போய் வெயிட் பண்ணிட்டு ஸ்டூடியோ வச்சு எடுத்துட்டு அப்படியே போக கட்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தாங்க இருக்கும். இப்போ தான் டியூட்டி அசைன் ஆச்சு. அதை பார்த்தீங்கன்னா ஓலா தாங்க அசைன் ஆகிருக்கு. ஓலா தான் டியூட்டி எடுத்திருக்கோம். எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேணி தான் ட்ராப் எடுத்திருக்கோம். கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சு. சார் ஸ்டேடியோ லொக்கேஷன் வந்துருங்க. பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா 08 இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே 08 வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிருக்காரு. வந்தவொடனே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் காமிச்சது. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400ங்க. 400 அது கிலோமீட்டர் 20 ரூபா கணக்கு பண்ணி காமிச்சு. சரி ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஊபர் அடிக்காதுங்க. ஏன் வீட்டுக்கு ஊபர் அடிக்காது, முன்னாடி ஊபர் டக்குனு எடுப்பேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஊபர் வந்து நம்ம அடிக்காதுங்க. நம்ம பேக்கேஜ் மட்டும் தான் ஓட்டுறோம். பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் மார்னிங் தான் கிடைக்கும் ஏர்போர்ட்டில் பேக்கேஜ். மிச்சப்படி பேக்கேஜில் கிடைக்காது. அவ்வளோ சீக்கிரமாக பேக்கேஜும் கிடைக்காதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா வெயிட் பண்ணி பார்த்தோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அடிச்சது ஓலால. சரி ஓகே எடுத்து ட்ரிபிள் கேணி போனால் அட்வான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போய் எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்தாச்சு. எடுத்துட்டு அங்கே போய்ட்டு ரேபிட் அடிச்சுனா நம்ம ரூம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பலாங்க. அதனால சரி ஓகே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஜம்மு பார்க்க வேண்டியது. இப்போ என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 6:16 ஆகுது. கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு ஒரு 6:20 கிளம்பினா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகிடுங்க போய் ரீச் ஆக. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரீச் ஆகல பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக வேண்டிய பண்ணுறாங்க. ஜம்மு ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சுப்ரீம்ஸ் தாங்க. கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ரிபிள் கேணியில் தாங்க வருது. ட்ரிபிள் கேணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேடியம் பேக் சைடு வருது. ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ணிட்டாருங்க கார்லேயே பாப்பா. சரி ஓகே அப்படின்னு நிறுத்திட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கிளம்பிடுங்க. கிளம்பி வந்தாச்சு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேணி தான். கஸ்டமர் ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஓலா பார்த்தீங்கன்னா ஓலா நம்ம கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 408 கொடுத்துருக்காங்க. 408 கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 hour ஆயிடுச்சுங்க. 1 hour கரெக்டாக ஆயிடுச்சுங்க. 6:50 கஸ்டமர் பிக்கப் பண்ணோம். இப்போ 7:50 ஆயிடுச்சுங்க. 6:50 பிக்கப் பண்ணோம். 7:50 ஆயிடுச்சு. சரி ஓகே கஸ்டமர் பேங்க ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சின்ன ஸ்ட்ரீட்டுங்க. இப்போ இதில் திருப்பதி தாங்க கஷ்டம். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே நிற்க வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முனில் ரிவர்ஸ் எடுத்துருங்க. ரிவர்ஸ் எடுத்து திருப்புற மாதிரி தான் இருக்கும். ரிவர்ஸ் எடுத்தாலும் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே சின்ன வண்டி இருக்குங்க. சின்ன ஸ்ட்ரீட் தான், ஃபுல்லாக வண்டி ரிவர்ஸ் போக முடியாது. லைட்டாக ரிவர்ஸ் போயிட்டு திருப்பி ஃப்ரண்ட்டில் வந்து திருப்பி கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு அப்புறமா வண்டி திருப்பி மாதிரி இருக்குங்க. ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்முனில் ஸ்டூடியோ எடுத்துட்டு அப்படியே போக காட்டி பண்ணுறாங்க. ஏன்னா ஃபுல்லாக சின்ன ரோடுங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போகிற அளவுக்கு கரெக்டாக இடம் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் வண்டி போகிற அளவுக்கு இடம் இல்லைங்க. கரெக்டாக ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்படியே சும்மா ஜம்மு ரிவர்ஸ் எடுத்துடலாங்க. எடுத்தாச்சு ஒரு வழியாக ரிவர்ஸ் எடுத்தாச்சு. ஆனால் பின்னாடி வந்து வண்டி இருக்குது. ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அப்படியே சும்மா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் உடச்சிடலாங்க. ரைட் உடச்சி அப்படியே சும்மா ஜம்முன்னு செலவு எடுத்துடலாங்க. ஓகேங்க.
ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. ஆனால் ரோடு தாங்க ரொம்ப சின்ன ரோடு. ஆனால் பார்த்தீங்கன்னா கூட பாப்பா கூப்பிட்டு வந்தாங்க. சரி ஓகே, அதனால் கூப்பிட்டு வந்து உள்ளே விட்டாங்க. இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் அங்கேயே விட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுமாதிரி சின்ன ரோடெலாம் வந்துன்னா ஆப்போசிட்டில் ஆட்டோ வந்தால் இடிச்சிட்டு போவாங்கப்பா. ஏன்னா அவங்களும் போக வழி இருக்காது, நமக்கும் போக வழி இருக்காது. அதுமாதிரி ரொம்ப சின்ன ஸ்ட்ரீட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திறமையை காட்டணுங்க இந்த இடத்துலலாம். இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப டிராஃபிக் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அதேமாதிரி ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னா ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு நம்ம கொஞ்சம் வைவிட்டு தாங்க போகிற மாதிரி இருக்கும். சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்தால் மெயின் ரோட்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் ஆப்போசிட்டில் வண்டி வருதுன்னா அந்த வண்டி கிராஸ் பண்ண வைவிட்டு நின்று போகிற மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் சின்ன இடமா இருந்தால் டக்குன்னு கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இங்கே ஓரளவுக்கு பெருசாக இருக்குங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, இங்கே ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. சரி ஓகே ஃபேமிலிஸ், ஜம்மு நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இப்போ கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் ட்ராப்புங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கீதம், நம்ம மவுண்ட் ரோடு கீதம் பிக்கப் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் ட்ராப்பு. கஸ்டமரை கால் பண்ணி பேசியாச்சுங்க. கஸ்டமர் லொக்கேஷன் தான் போயிட்டு இருக்கோம். கஸ்டமர் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீதம் ஓப்பன் பண்ணிக்கிறனால கீதத்தில் தாங்க பிக்கப்பு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வெளியே வெயிட் பண்ணுற சொல்லியிருக்காரு. சும்மா ஜம்மு போய் பிக்கப் பண்ண வேண்டியதான். வந்தாச்சு கீதத்தாண்ட. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வெளியே வெயிட் பண்ணுற சொன்னாங்க. கஸ்டமர் வெளியே காணுங்க. கஸ்டமர் அகைன் ஒன் டைம் கால் பண்ணிடலாங்க. கால் பண்ணிட்டு சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே பறக்க வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன டைம் பார்த்தீங்கன்னா 10:14 ஆகுதுங்க. 10:14 ஆகுது. ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் கால் பண்ணிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் தாங்க ட்ராப் பண்ணணும். ஜம்மு கஸ்டமர் வெஸ்ட் மாம்பலத்தில் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக எங்கே போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு லொக்கேஷன் போட்டேங்க. ரூமுக்கு லொக்கேஷன் போட்டாச்சு. இங்கேருந்து கரெக்டாக எவ்வளோ தொலை வருது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 கிலோமீட்டருங்க. 3 கிலோமீட்டர் 9 மினிட்ஸ் காட்டுது. அப்படியே சும்மா ஜம்மு ரூமுக்கு கிளம்பியாச்சுங்க. மார்னிங்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மார்னிங்லேருந்து ஓட்டின கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 138 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. கரெக்டாக 130 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். நம்ம இன்றைக்கி மொத்தம் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ஏர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2800 சம்திங் ஏர்ன் பண்ணியிருங்க. அப்படியே செக் பண்ணி பார்த்துடலாங்க. இந்த ரோடு தான் காட்டுது. அப்படியே சும்மா ஜம்மு வந்து ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. 2 சைட் செக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நைட் டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்காலத்தில் வந்துட்டு இருப்பாங்க. அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ டைம் கரெக்டாக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 10:36 ஆகுதுங்க. 10:36 ஆகுது. நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 போட்டுடலாங்க. ஓலாவில் ஒரு 500 அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஓலாவில் போட்டுடலாங்க. ஓலாவில் 500 போட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 2800 சம்திங் ஊபர் ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 2886 சாரிங்க 54ங்க. 854ங்க. நைட் ஆனவே நமக்கு கொஞ்சம் இதுவாங்க இருக்குது. 2854 ஏர்ன் பண்ணியிருக்குங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3354ங்க. 3354 ஏர்ன் பண்ணியிருக்கோம். அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ஏர்ன் பண்ணியாச்சுங்க. லாஸ்ட் டியூட்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஓட்டிருந்தோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராப் டியூட்டி எடுத்தோம். 2 ட்ராப் டியூட்டியுமே எதில் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா 2மே பார்த்தீங்கன்னா ஓலாவில் தாங்க எடுத்தோம். ஃபஸ்ட்டு ட்ராப் டியூட்டி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ட்ரிபிள் கேணி வந்தோம். 2வது ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து மவுண்ட் ரோடு கீதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வெஸ்ட் மாம்பலம் ட்ராப் பண்ணியாச்சு. மொத்தம் 3354ங்க. 3354 ஏர்ன் பண்ணிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவுடி வந்து 140 கிலோமீட்டர் பக்கம் ஓட்ட போகிறோங்க. இங்கேருந்து நம்ம லொக்கேஷன் ஒரு 3 கிலோமீட்டர் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் கணக்கு வச்சுலாங்க. ஏன் வெற்றி 150 கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கிறா அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் கணக்கு வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் கணக்கு வச்சுன்னா நம்மளோட கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மைலேஜுங்க. அதாவது 1 லிட்டர் டீசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மைலேஜ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா 150 மைலேஜுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் டீசலுக்கு 150 கிலோமீட்டர் மைலேஜ் வரும். அப்போ நம்ம செலகுட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 100 ருபீஸ்னா அப்போ 10 லிட்டர் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா 1100ங்க. அப்போ 1000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணோங்க. மைனஸ் 1000 பண்ணிட்டா மிச்சம் நம்மளுடைய கைக்கு எவ்வளோ இன்றைக்கி அமௌண்ட் நின்று இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துலாங்க. இதில் மைனஸ் இது பண்ணிடலாங்க. மைனஸ் 1000ங்க. மைனஸ் 1000 பண்ணால் மிச்சம் நம்ம இன்றைக்கி ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2354 இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்குங்க. இன்றைக்கி நமக்கும் நம்ம செல்லக்குட்டிக்கும் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2354 ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ ஏர்ன் பண்ணிக்கிறேன். மறக்காமல் 2 வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. 4 வீலர் ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சேஃப்டி நம்ம ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஏர்ன் பண்ணிக்கிறேன். பாய்ங்க.